தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலம் அரியாங்குப்பம் மாதா கோவில் எதிரே அரசு உயர்நிலைப்பள்ளி இயங்கி வந்தது. 1925ஆம் ஆண்டு கட்டப்பட்டு 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பள்ளி கட்டிடம் சிதிலம் அடைந்ததால் பள்ளியில் படிக்கும் மாணவர்களை அருகில் உள்ள சிறார் சீர்திருத்த பள்ளியில் இடமாற்றம் செய்து பழைய பள்ளி கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து பள்ளிக்கு தியாகி துளசிங்கம் அரசு உயர்நிலைப்பள்ளி என பெயர் சுட்டி கல்வித்துறை மூலம் ரூபாய் 5,72,00,000 செலவில் 16 அறைகள் கொண்ட 3 மாடி கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்ற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, செயற்பொறியாளர் கஜலட்சுமி, முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அண்ணா இங்கே பாருங்க, அத்தை கல்லுண்ணா கல் எடுத்து கொடுங்க. எப்படி நாடு முழுவதும் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நடைபெற்றது. புதுச்சேரியில் 12 மையங்களில் நடைபெற்ற தேர்வில் 5230 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இந்த நிலையில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரிக்கு வருகை தரும் மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். வழக்கம்போல் தேர்வறையில் செல்போன், கடிகாரம் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை. முழுக்கை சட்டை, பெல்ட், தோடு, மூக்குத்தி ஆகியவை அணியக்கூடாது. தலைமுடியில் ஜடை பின்னல் போடக்கூடாது போன்ற பல கட்டுப்பாடுகள் உட்பட இதர வழிமுறைகளையும் மாணவ மாணவிகள் தவறாது பின்பற்ற வேண்டும் என காவல்துறை மூலம் ஒலிபெருக்கி மூலமாக அறிவுறுத்தினர். தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் பின்பு மாணவர்கள் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். கண்ணாடி கிளாஸ்மா கண்ணாடி இல்லப்பா வாப்பா தமிழர் தேசிய இயக்கத்தின் தலைவர் அழகிரி நினைவேந்தல் நிகழ்வு முதலியார்பேட்டை வானொலி திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்வை தமிழர் களம் செயலாளர் அழகர் ஒருங்கிணைத்து தலைமை தாங்கினார். உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி உரை நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஜெகநாதன், காங்கிரஸ் கட்சி திரு வெங்கடம் கணேசன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ் ராஜா, பி போல்ட் கூட்டமைப்பு பஷீர், அம்பேத்கர் தொண்டர் படை பாவாடை ராயன், புதுச்சேரி தமிழ் எழுத்தாளர் கழகம், புதுவை தமிழ் நெஞ்சன், தமிழ் தேசிய பேரியக்கம் வேலுசாமி, திராவிடர் கழகம் தமிழ் செல்வன், நாம் தமிழர் கட்சி ரமேஷ் செல்வராஜ், சதீஷ் வெங்கடாச்சலம், முத்து சுகுமாரன், ராஜா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தினர். அண்ணன் அழகிரிக்கு புகழ் வணக்கம் செய்கின்றோம்.
அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் புதிதாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட செய்து தராதது தவறான ஒன்றாகும். கழிப்பிட வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, சிறிய கடைகள் கூட இல்லை. இவையெல்லாம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் ஏற்பாடு செய்ய வேண்டியது புதுச்சேரி நகராட்சியின் கடமையாகும். சுற்றுலா என்ற பெயரில் வார இறுதி நாட்களில் புதுச்சேரியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. தினமும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. தமிழகத்தில் இ-பாஸ் திட்டம் உள்ளது போன்று புதுச்சேரியிலும் இ-பாஸ் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். புதுச்சேரியில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு வாரத்தில் 3 நாட்கள் புதுச்சேரி சொந்தம் கிடையாது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்கிறது. இதன் மீது அரசு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக அதிமுக சார்பில் பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுற்றுலா என்ற பெயரில் புதுச்சேரியில் கலாச்சாரம் சீரழிக்கப்படுகிறது. அதில் வரும் வருமானம் நமக்கு தேவையா என்பதனை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்த விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் நேரடியாக தலையிட்டு புதுச்சேரி நகரப்பகுதி புதுச்சேரி மக்களுக்கு தான் சொந்தம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார். ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இ-பாஸ் முறை கொண்டு வந்துருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி பாண்டிச்சேரியில் வந்து புதுச்சேரியினுடைய நகரப்பகுதியில் ஒரு நாளைக்கு ஒரு 2000 வண்டி தான் கொண்டு வந்தா 2000 பேர் மட்டும் இ-பாஸ் கொடுங்க. ஏன் 20,000 பேர் உள்ள வந்து குடிச்சிட்டு கும்மாளம் போடுறதுக்கு ஏன் அனுமதிக்கிறீங்க? உங்களுக்கு அவன் வந்து வெளிமாநிலத்திலிருந்து வரமா குடிச்சிட்டு கும்மாளம் போடுறது தான் புதுச்சேரி நகரம் இருக்குதா? புதுச்சேரி மாநிலத்தை பிறந்து வளர்ந்தவனுக்கு இந்த நகரம் கிடையாது. இந்த 3 நாளா அது போன்ற ஒரு சூழ்நிலை ஏன் ஏற்படுகிறது? விலைக்கு வித்துட்டுமா வந்து அரசு வந்து இதில் வந்து எந்த ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும். இது வரைக்கும் நாங்கள் அரசில் வந்து பல முறை இதை வந்து எடுக்க சொல்லிட்டோம். ஆனால் ஆளக்கூடிய இந்த அரசு அதில் ஏதோ ஒரு பெரிய வருமானம் வரத்தான் நினைத்து கொண்டு நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய கலாச்சாரத்தையே சீரழிக்கிறாங்க. ஒரு மாநிலத்தினுடைய கலாச்சாரத்தையே சீரழித்து அதில் வர வருமானம் நமக்கு தேவையா என்பதை அரசு வந்து முதல்ல வந்து மறுபரிசீலனை செய்யணும். புதுச்சேரி மதக்கடிப்பட்டில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக யாத்ரி கிளவுட் மென்பொருள் நிறுவனம் மற்றும் மைக்ரோசாஃப்ட் அசூர் உடன் இணைந்து ஒருநாள் செயற்கை நுண்ணறிவு தின தொழில்நுட்ப கருத்தாய்வு நிகழ்ச்சியை நடத்தியது. இந்நிகழ்ச்சிக்கு தக்சசீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் யாத்ரி கிளவுட் நிறுவனர் யதாத் சௌஹான், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் மென்பொருள் பொறியாளர் செல்வி, நெக்ஸி ரெவிலியா, மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் பொறியாளர் ஸ்ருதி ஜெயின், கோட் வித்தவுட் பேரியர் மென்பொருள் பயிற்றுனர் கீர்த்தனா ஆகியோர் கலந்து கொண்டு மைக்ரோசாஃப்ட் அஷூர், மேக்கப் கணிமை மற்றும் இணைய அடிப்படையிலான செயலிகள் வடிவமைப்பு குறித்து சிறப்புரைகள் வழங்கினர். இந்த கருத்தாய்வில் 500க்கும் மேற்பட்ட பள்ளித்துறை மாணவர்கள் பங்கேற்று விருந்தினர்களுடன் கலந்துரையாடி பயன்பெற்றனர். இந்நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை துணைத் தலைவர் முனைவர் ராஜு, இணை பேராசிரியர் முனைவர் சரவணன், முனைவர் பாலாஜி மற்றும் துறை பேராசிரியர்கள் செய்திருந்தனர். மணவெளி தொகுதி இடையார்பாளையம் பகுதியில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக குறைந்த மின் அழுத்தத்தின் காரணமாக அப்பகுதி மக்கள் அடிக்கடி ஏற்படும் மின் நிறுத்தத்தின் காரணமாக பெரும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இதனை சரி செய்து தருமாறு சட்டப்பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். அதனை ஏற்று பல ஆண்டுகளாக நிலவி வந்த குறைந்த மின் அழுத்தத்தை நிவர்த்தி செய்யும் வகையில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் ரூபாய் 21 லட்சம் மதிப்பில் 220 kV புதிய மின்மாற்றி அமைக்க அரசாணை பெற்று தந்தார். அதன்படி புதுச்சேரி அரசு மின்துறை தவளக்குப்பம் மின்துறை மூலம் இடையார்பாளையம் பகுதியில் ரூபாய் 21 லட்சம் மதிப்பில் 220 kV திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமி, உதவி பொறியாளர் சக்திவேல், இளநிலை பொறியாளர் திருமுருகன், என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொகுதி தலைவர் குமரேசன், பாஜக நிர்வாகிகள் மற்றும் இடையார்பாளையம் ஊர் பஞ்சாயத்தார், முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். துப்புய் உலக தமிழ் பன்னாட்டு இயக்கம் சார்பில் அந்தோணிசாமி அடிகளாரின் 82ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா மற்றும் நாடை விழித்தெழு மின்னிதழ் நூல் வெளியீட்டு விழா லப்போத்து வீதியில் உள்ள PMSSS அரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு இதழை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் தமிழ்மாமணி உசேன் வரவேற்புரையாற்றினார். அருள்தாஸ் அடிகள் தலைமை உரையாற்றினார். கலைமாமணிகள் ராஜன், மார்க்ரிஸ் நிக்கோலஸ் நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை துப்புய் உலக தமிழ் பன்னாட்டு இயக்கத்தினர் செய்திருந்தனர்.
புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் இந்திய அரசியலமைப்பை காப்போம் என்கின்ற தலைப்பில் பிரச்சார கூட்டம் சிங்காரவேலர் சிலை அருகே நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் தமிழ்நாடு சிறுபான்மை அணி தலைவருமான பீட்டர் அல்போன்ஸ் கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய பீட்டர் அல்போன்ஸ், சுதந்திர போராட்ட காலத்தில் போராட்ட வீரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இடம் புதுச்சேரி. சில நேரங்களில் தோல்விகள் நமக்கு தேவைப்படுகிறது. தோல்வி நேரத்தில் நம்முடன் இருப்பவர்களே உண்மையான தொண்டர்கள். தோல்வியடையும் போதுதான் நமது தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும் என தெரிவித்தார். கூட்டத்தில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தின் 19ஆம் ஆண்டு வசந்த உற்சவ விழா நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் மகாதீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. இவ்விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஓடைவெளி கழக நிர்வாகிகளின் ஏற்பாட்டில் கோடை காலத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி பழம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன், அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் வசந்தகுமார் மற்றும் மணவெளி தொகுதி இளைஞரணி தலைவர் வசந்தகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மணவெளி தொகுதி ஓடைவெளி நிர்வாகிகள் சஞ்சீவி, செல்வா, ரமேஷ், வேலன் செல்வம், பாலகுரு, புஷ்பராஜ், அரவிந்த், ராகுல், சுமன் மற்றும் தாலகுப்பம் கிளை நிர்வாகிகள் சந்தோஷ், கவியரசன், சக்தி, ஆகாஷ் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். வானூர் அடுத்த திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ விக்ன விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கடந்த 2 தினங்களாக பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. மங்கள இசையுடன் 4ஆம் கால பூஜை, கோபூஜையை தொடர்ந்து யாத்ராதானம், கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வேத வித்துவர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள இசையுடன் ஸ்ரீ விக்ன விநாயகர் ஆலய மூலவர் கோபுர கலசத்திற்கு புனித நீரூற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளான துவார கணபதி, பாலமுருகன், நாகாத்தம்மன் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முரளி, வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா முரளி, திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், கவுன்சிலர் புவனேஸ்வரி, ராமதாஸ் உட்பட சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய திருப்பணி குழுவினர் மற்றும் திருச்சிற்றம்பலம் கூட்டுப்பாதை ஜவஹர் நகர் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். கோடை வெயிலின் தாக்கத்தினால் பொதுமக்கள் அவதி பெறும் நிலையில் அதனை குறைக்கும் வகையில் மணவெளி தொகுதி பாஜக சார்பில் தவளக்குப்பம் சந்திப்பில் நீர் மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச மோர், பழங்கள் மற்றும் இளநீர் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஓகேம்மா, ஓகேம்மா.
அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில வழக்கறிஞர் அணியின் முதல் செயற்குழு கூட்டம். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வழக்கறிஞர் அணியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் குமரன் தலைமையிலும், துணைத் தலைவர் பக்தவச்சலம் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால், மாநில பொருளாளர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வழக்கறிஞர் அணியின் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஜீவா தேவா வரவேற்புரையாற்றினார். கூட்டத்தில் வழக்கறிஞர் அணியின் மாநில துணைத் தலைவர்கள் வழக்கறிஞர்கள் ராஜேந்திரன், ஃபெய்த் கிருபா, வாசுதேவன், முத்துக்குமரன் மற்றும் மாநில செயலாளர் குமரன் ஆகியோர் கருத்துக்களை தெரிவித்தனர். முடிவில் வழக்கறிஞர் அணியின் மாநில பொருளாளர் வழக்கறிஞர் கோவிந்து திருநாவுக்கரசு நன்றி உரையாற்றினார். கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர்கள், வழக்கறிஞர்கள், மாநில செயலாளர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சி மாநில மூத்த துணைத் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளருமான தேவதாஸ் பிறந்த நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தமிழ் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சொட்டாங்கரை, மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் செய்திருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் நம்ம கல்லூரி திருவிழா 2025 கல்லூரி அரங்கில் தாளாளர் முனைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் ராஜா, கல்லூரியின் துணை முதல்வர் கிருஷ்ணமூர்த்தி, கல்லூரியின் நிர்வாக அலுவலர் சதானந்தன் ஆகியோர் முன்னிலையில் கல்லூரியின் டீன் முனைவர் ராமசாமி வரவேற்புரை நிகழ்த்தினார். அண்ணா பல்கலைக்கழக நவம்பர் மற்றும் டிசம்பர் 2024 தேர்வு முடிவுகளில் 95% மற்றும் அதற்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கு கல்லூரியின் தாளாளர் முனைவர் சக்தி செந்தில்குமார் கல்வி கட்டணத்தை காசோலையாக மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். கிருத்திகா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 2024 உயர்ந்த இடத்தை பெற்றவர், கல்லூரியின் அதிக மதிப்பெண் பெற்ற துறை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்து வாழ்த்தினார். பட்டிமன்ற பேச்சாளர் கவிதா ஜவஹர் இந்த ஆண்டின் சிறந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்ட பேராசிரியர்களுக்கு, அரசு நிதியுதவி சார்ந்த திட்டங்களை பெற்றவர்களுக்கும், காப்புரிமை பெற்ற பேராசிரியர்களுக்கும் பரிசு மற்றும் நற்சான்றிதழ் வழங்கினார். தடகளம் மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பேராசிரியர் முனைவர் சுந்தர் கேடயம் மற்றும் நற்சான்றிதழ்கள் வழங்கினார். ஒருங்கிணைப்பாளர் முனைவர் புவனேஸ்வரி நன்றி கூறினார். மன அமைதிக்கான ஆன்மீக மையம் மற்றும் ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவில் இணைந்து நடத்திய மகாபாத பூஜை நிகழ்ச்சி புதுவையில் நடைபெற்றது. ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 9 குழந்தைகளுக்கு மகா பாத பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இதில் 9 குழந்தைகளையும் 9 அம்மன்களாக பாவித்து சிறப்பு பாத பூஜை நடைபெற்றது. இதில் ஸ்ரீ பொன்னியம்மன் கோவில் நிர்வாக குழு, வளர்ச்சி குழு, ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவினை ஓம் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடிகளார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி தொழிலாளர் தினத்தையொட்டி மாநிலம் முழுவதும் பல்வேறு விழாக்கள் மற்றும் போட்டிகள் நடைபெற்றது. அதேபோல் புதுச்சேரி வைத்திக்குப்பத்தில் தொழிலாளர் தினத்தையொட்டி பெண்களுக்கான கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் பெண்கள் தங்களது வீட்டின் முன் கோலமிட்டு போட்டியில் கலந்து கொண்டனர். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு ஒவ்வொரு வீதியிலும் கோலமிட்டுள்ள கோலத்தை பார்த்து சென்றார். இப்போட்டிக்கான ஒருங்கிணைப்பை நாகராஜன் செய்திருந்தார். இதில் ஆனந்த கண்ணன், பாஸ்கர், பிரகாஷ், ரவிச்சந்திரன், மாலத்தை வீரமால், சத்யபிரியா, உமாசங்கர் வீரமால் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளை சார்பாக நடைபெற்ற இரத்த தான முகாம் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். மேலும் மருத்துவர் முத்துக்குமரன் மற்றும் பொற்கொடி நவீன், ஜெயக்குமார், விஜய் மற்றும் அறக்கட்டளை செயலாளர் பாரதிராஜா, பொருளாளர் சுகாசினி மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் பிரதீப், வீரபாலன், சதீஷ், கபிலன், கலையரசன், தரன், செல்வா, சரண், விஜய் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் புதுவை மாநில அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் சுமார் 180க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 பேருக்கு ரொக்கப்பரிசு, சான்றிதழ், பதக்க பரிசாக வழங்கப்பட்டது. 4, 5வது பரிசு பெற்றவர்களுக்கு சான்றிதழ், பதக்கம் வழங்கப்பட்டது. போட்டி முடிவில் மிஸ்டர் புதுச்சேரியாக 60 கிலோ எடை பிரிவில் சேது பாண்டி தேர்வு செய்யப்பட்டு பரிசு பெற்றார். தேவா 2வது பரிசும், சதீஷ் 3வது பரிசும் பெற்றனர். 50 கிலோ எடை பிரிவில் சந்தோஷ் முதல் பரிசும், ஸ்ரீதாஸ் 2வது பரிசும், சதீஷ் 3வது பரிசும் பெற்றனர். வானூர், பெரம்பை, மதுரா, லட்சுமண நாயக்கன் பாளையம், ஸ்ரீ பாலவிநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோவில்களுக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை திருவிளக்கு வழிபாடு, புனித நீர் வழிபாடு, திருமகள் வழிபாடு, முதற்கால வேள்வி, திருமுறை விண்ணப்பம் ஆகிய நிகழ்ச்சிகளும், சனிக்கிழமையன்று பேரொளி வழிபாடு, 2ஆம் கால வேள்வி, 3ஆம் கால வேள்வி, நிறைவு ஆகிய பூஜைகள் நடைபெற்று மங்கள இசையுடன் 4ஆம் கால பூஜையை தொடர்ந்து திருக்குடங்கள் புறப்படுதல் தொடர்ந்து விமானங்களுக்கும் மூலமூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. மேலும் முக்கிய நிகழ்வாக 30 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் வேள்வி பணியில் தஞ்சை ஸ்ரீ வாமதேவ நட சரவணகுமார் ஐயா தலைமை தாங்கிட உடன் சேக்கிழார் தீந்தமிழ் வழிபாட்டு திருக்கூட்டத்தினர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் நாகப்பன், புருஷோத்தமன், பிரகாசம், அனந்த பத்மநாபன், பாலபாஸ்கர், தமிழ் செல்வன் உட்பட ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊர் நாட்டாமைகள், இளைஞர்கள் மற்றும் நடுப்பாளையம் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.